வீட்டுக்கு வந்த பின்னரும் இன்று செயலாளர் கூட்டத்தில் எழுப்பிய ஒரு பிரச்சனையை பற்றி சிந்தனையில்தான் என் மனம் உழன்று கொண்டிருந்தது. 20 வீடுகள் அடங்கிய எங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் செயலாளர் நான் தான். அதனால் இந்த பிரச்சனையை நான் தான் பேசி கையாள வேண்டும் என மற்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக முடிவெடுத்து விட்டார்கள். அதனால் தப்பிக்க முடியாது. அதை எப்படி செயல்படுத்தப் போகிறேன் என்று மலைப்பாக இருந்தது. என் தியான நிலையை பார்த்த என் மனைவி, எந்த கோட்டையை பிடிக்க இப்படி பலமான யோசனை என்று என் அருகில் வந்து அமர்ந்தாள் செல்வி. கோட்டையை கூட எளிதாக பிடித்து விடலாம் போல இருக்கு என்று அவளை பார்த்தேன். நீங்க கோட்டையை பிடிச்சிட்டாலும் என நொடித்து கொண்டு என்ன விஷயம் என்று மீண்டும் கேட்டாள். கூட்டத்தில் விவாதித்ததை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறாரே ரகுநந்தன், அவர் மனைவியோட செயல் மற்றவங்களுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி அங்க அதை பத்தி அவர்கிட்ட நான் பேசணுமா? அட, நான் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இங்க இருக்கிறவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்களா என செல்வி சொன்னதை நான் நம்பவில்லை. இங்கே வளாகத்தில் குடியிருக்கும் பெண்களில் பலர், என் மனைவி உட்பட, அடுத்தவரை பற்றி புரணி பேசுவது எனக்கு தெரியும். இது எனக்கு பிடிக்காது என்பது செல்விக்கு தெரியும் என்பதால் என் காதுகளுக்கு எந்த விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு வரமாட்டான். புதுசாக வந்திருக்காங்க அப்படிங்கிற அக்கறையில அந்த வீட்டுக்கார அம்மா கிட்ட போய் பேச போனா அவங்களுக்கு என்னுடன் பேச நேரம் இல்லையா. ஆனா சனிக்கிழமையானா நல்லா மினிக்கிட்டு தனியா வெளியில போயிட்டு நேரம் தாழ்த்தி வளர்றதும், பல பலன்னு உடுத்திக்கிட்டு அவங்க வீட்டுக்கு 4-5 பொண்ணுங்க வர்றதும் ஒன்னும் சொல்லிக்க முடியல. என கிடைத்த வாய்ப்பை விடாமல் பிடித்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். ஊர்கதையையும் வம்பு வளர்ப்பதையும் பற்றி செல்வி பேசியிருப்பாள் என்று எனக்கு தெரியும். அதனால் அந்த பெண் அதை தடுக்க நினைத்து என் மனைவியிடம் அவ்வாறு சொல்லி இருக்கலாம். அந்த தைரியத்தை பார்த்துதான் இங்கிருப்பவர்கள் குமருகிறார்களோ. இதை இவளிடம் சொல்லி வாங்கி கட்டிக்கொள்ள விருப்பமில்லாததால் மனைவி சொன்ன கடைசி விஷயத்திற்கு மட்டும் பதில் சொன்னேன். ஏமா, அவங்க வீட்டுக்கு வேண்டியவங்க வருவாங்க போவாங்க, அதுல நமக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே என கூட்டத்தில் ஈடுபடாத அதே பேச்சை என் மனைவியிடமும் சொன்னேன். கூட்டத்திலேயே ஈடுபடவில்லை. மனைவியிடம் மட்டும் எளிதாக வெற்றி பெறுமா என்ன? நானும் அந்த பெண்ணை பார்த்திருக்கிறேன். மிகவும் அழகாக செதுக்கி வைத்த சிற்பம் போல இருப்பார். 2 பெண்களுக்கு அம்மா என்று அவளை பற்றி தெரியாதவர்களிடம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அதை பார்த்துதான் எங்கள் குடியிருப்பு பெண்கள் பொறாமை கொண்டார்களோ. அத்தோடு என் மனைவி சொல்வதைப் போல எல்லாம் பக்கத்து வீட்டு பெண் கவிதா மினுக்கிக்கிட்டு உடையணிவது இல்லை. எப்பொழுதும் போல அல்லாமல் சனிக்கிழமைகளில் மட்டும் சற்று நேர்த்தியாக இளவயது பெண்கள் உடுத்துவதைப் போல உடுத்தி சிறிதளவு ஒப்பனையுடன் வெளியில் செல்வாள். நேரடியா செஞ்சாதான் கெடுதலா? இத்தனை வயசாகியும் இப்படி நாகரீகம் இல்லாமல் உடுத்திக்கிட்டு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தா அதை பார்த்து நம்ம குழந்தைகளும் அந்த எண்ணம் வராதா என்றார். எத்தனை வயசாகி என என் வாய் வரை வந்த கேள்வியை விழுங்கி கொண்டேன். என் மனைவி சொன்னது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இதையேதான் கூட்டத்திலும் சொன்னார்கள். எத்தனை வயதானால் என்ன? உடை அணிவதும் சிகை அலங்காரமும் அவர்களது விருப்பம். சற்று வயதாகிவிட்டது என்பதால் விட்டுவிட வேண்டும் என்று எண்ணுவது எந்த விதயத்தில் நியாயம்? அத்தோடு நேரம் என்பது அவரவர் வசதியை பொறுத்தது. அதில் தலையிடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இருக்கிறது? இதையெல்லாம் சொன்னால் என்னை விரோதியாக பார்ப்பார்கள் என்று சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கையில் அவங்க வீட்டிலிருந்து பாட்டு சத்தமும் பேச்சு சத்தமும் அதிகமாக கேட்கறதுனால பிள்ளைங்களோட படிப்பு கெடுது என சொல்லி இதை முடிவுக்கு கொண்டு வாங்க என எப்படி பேசுவது என எனக்கு சொல்லி தந்தாள் செல்வி. என் மனைவி சொன்ன காரணத்தை கேட்டு எனக்கே சிரிப்பு வந்தது. கேட்கிறவங்களுக்கு வராதா? என் மகன் 2ஆம் வகுப்பும் மகள் UKGயும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் அவர்கள் படிப்பு கெடுகிறதா? அமைதியாக கேட்டுக்கொண்டேன். ஆனாலும் அவள் விடவில்லை. அவங்க பொண்ணுங்க தான் படிக்கலனா நம்ம பசங்க அப்படியா என தொடர்ந்தாள். ரகுநந்தனின் 2 பெண்களும் 9ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். அது எப்படி அவர்கள் படிப்பில் அக்கறை இல்லாமல் இருப்பார்கள்? இவள் என்ன பள்ளியில் போய் பார்த்தாளா? இதுதான் ஒரு விஷயத்திற்கு கண் காது மூக்கு வாய் வைப்பதா? ரகுநந்தனை பலமுறை பார்த்திருக்கிறேன். பார்க்கும் பொழுது பொதுப்படையாக நலம் விசாரித்து பேசிக் கொண்டதோடு சரி. ஆனாலும் இனியும் அப்படி விட முடியாதே. எப்படியும் பேசித்தானே ஆக வேண்டும். அதனால் சீக்கிரம் பேசுகிறேன் என்று மனைவியிடம் சொன்னேன். ஒருத்தரின் அந்தரங்கத்தில் நுழைவது என்பது அநாகரீகம் என்ற கொள்கை உடையவன் நான். ஆனால் செயலாளர் என்ற காரணத்தினால் எனக்கு வந்த சோதனையை பார்த்தீர்களா? செவ்வாய் கிரகத்திற்கு கூட சென்று விடலாம். ஆனால் பக்கத்து வீட்டில் இருப்பவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த எப்படி போவது? வென்று நானும் போனேன். மின்தூக்கியில். அந்த வார கடைசியில் ரகுநந்தனை மின்தூக்கியில் எதோட்சியாக சந்திப்பதைப் போல சந்தித்து, பக்கத்து வீட்டில் இருக்கோம், ஆனா பாருங்க, பார்க்கறதே அபூர்வமா இருக்கு என்றேன். என அவன் சொன்னாலும் நேத்து தானே பார்த்தோம் என்று கண்ணால் கேட்டான். நீங்க வந்து எவ்வளவு நாளாச்சு, ஆனா உங்களை பத்தி எதுவும் தெரியல பாருங்க என சொல்லி ஆஹாஹா என்று அசடு வழிந்தேன். கல்லூரியில் கூட இப்படி வழிந்ததில்லை. பின்னர் இருவரும் படிப்பு, வேலை என பொதுவான விஷயங்களை பகிர்ந்தவாறே மின்தூக்கியிலிருந்து இறங்கி வண்டி இருக்கும் இடம் அருகில் நடந்தோம். நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்க, அப்படியே போய் காஃபி சாப்பிட்டு வரலாம் ரகு என எங்களுக்குள் நெருக்கம் வந்துவிட்டதை காட்டுவதற்கு அவர் பெயரை சுருக்கி அழைத்து
வெற்றிகரமாக நான் பேசுவதற்கு ஒரு நேரத்தையும் இடத்தையும் குறித்து கொண்டேன். ரகுநந்தனிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது, என்ன பேசுவது, அவர் மனம் புண்படாமல் எப்படி விஷயத்தை சொல்வது என்று பலமுறை ஒத்திகை பார்த்து விட்டேன். பரீட்சைக்கு ஏன் நேர்முகத்து தேர்வுக்கு கூட நான் இந்த அளவுக்கு என்னை தயார் செய்ததில்லை. ஆனால் பரீட்சையில் வினாத்தாளை பார்த்ததும் படித்தது எதுவும் எப்படி நினைவுக்கு வருவதில்லையோ அதே போன்றுதான் என் நிலைமையுமானது. ரகுநந்தனை பார்த்ததும் ஒத்திகை செய்ததெல்லாம் மறந்து போக என் மனைவி தந்த காஃபி சகிக்கவில்லை என்பதைப் போல வாங்கிய காஃபியை அவ்வளவு அழுத்தமாக உறிஞ்சி ருசித்து கொண்டிருந்தேன். சற்று நேரம் பொதுப்படையாகவே பேசிய ரகுநந்தன், விக்கி, என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என கேட்டான். விக்னேஷ் என்ற எனது பெயரை சுருக்கி நமக்குள் நெருக்கம் இருக்கிறது என்று காட்டுவது அவன் முறையாகி போனது. வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க மனைவியோட செயல் அவ்வளவு திருப்திகரமானதாக இல்லை என அக்கம் பக்கத்தில் நினைக்கிறாங்க என ஒரு வாராக சொல்லிவிட்டேன். எதை சொல்றீங்க என ரகு கேட்கவும், சனிக்கிழமையானா தனியா வெளியில போயிட்டு நேரம் கழிச்சு வர்றதும் உங்க வீட்டில் மற்ற பெண்கள் கூடுவதும் என நிறுத்தினேன். இதை கேட்டதும் அவனுக்கு என் மேல் கோபம் வரும் என பார்த்தால் புன்னகைத்து கொண்டே, உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை நாளாச்சு விக்கி என்றான் சாதாரணமாக. இதற்கும் நான் சொன்னதற்கும் என்ன சம்பந்தம் என குழம்பியவாறே 7 வருஷம் என்றேன். உங்க மனைவிக்கு என்ன வயசு என ரகு கேட்கவும் எனக்கு சுறுசுறுவென்று கோபம் வந்தது. அவன் மனைவியை பற்றி சொன்னதால் வேண்டுமென்றே என் செல்வியை வம்புக்கு இழுக்கிறானா என்ற எரிச்சலில் பதில் சொல்லாமல் அவனை முறைத்தேன். தப்பான எண்ணத்தில் கேட்கல என அதே புன்னகையுடன் தன்மையாக சொன்னதும் 32 என்றேன். அவன் மனைவியை பற்றி பேசும்போது அபத்தமாக படாதது என் மனைவியை பற்றி கேட்டதும் அபத்தமாக ஏன் தோன்றுகிறது? கவிதாவுக்கும் அதே வயசுதான் என்றதும் திகைத்தேன். பார்க்க சிறு பெண் போல இருந்தாலும் 2 பெண்களின் தாய் என்பதால் குறைந்தது 40ஆவது இருக்கும் என நினைத்திருந்தேன். உங்க மனைவிக்கு கல்யாணம் ஆனப்போ அவங்களுக்கு எத்தனை வயசு என கேட்டேன். அவன் பேச்சில் எனக்கு சுவாரஸ்யம் பிறக்க அவன் கேள்வி இப்பொழுது எனக்கு தப்பாக தெரியவில்லை. 25 என்றேன். கவிதாவை நான் கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு வயசு 18, 12வது தான் முடிச்சிருந்தா. அப்பா குடிச்சிட்டு தன்னையே அழைச்சிக்கிட்டார். வேலைக்கு போன அம்மாவும் விபத்தில் போயிட்டாங்க. அதனால அவசரமா தூரத்து சொந்தமான எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ கவிதா தேர்வு செய்து முடிவு பண்ற நிலைமையில இல்லை. அவளை அப்படியே விட எனக்கு மனம் இல்லை என்றான். அப்புறம் எப்படி நல்ல வேலைக்கு போறாங்க என என் சந்தேகத்தை கேட்டேன். கல்யாணம் ஆனதும் உடனே எங்களுக்கு குழந்தைகளும் பிறந்துட்டாங்க. அப்புறம்தான் கவிதாவை பட்டப்படிப்பை தபால் வழியாக முடித்தான். அதுவும் 2 பேரும் சம்பாதிச்சா பொருளாதார விஷயத்தில் கஷ்டப்படாமல் இருக்கலாம் என்ற சுயநலத்தினால் அவளை படிக்க சொன்னேன் என்றான் ரகு. அந்த பெண்ணின் தன்னம்பிக்கையை நினைத்து ஆச்சரியப்பட்டேன். என் பள்ளி மற்றும் கல்லூரி காலத்து கலாட்டாக்களை பற்றி கேட்க என் பொண்ணுங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சொல்றதுக்கு 1000 விஷயம் இருந்தது. ஆனால் கவிதாவுக்கு சொல்ல ஒரு விஷயமும் இருக்காது. ஏன்னா பள்ளி பருவத்தில் குடும்ப வறுமை காரணமாக வேறு எதிலும் அவள் கவனம் போகவில்லை. அப்புறம் நல்லா படிச்சிருந்தோம், கல்லூரி பருவமே இல்லாமல் போனது. அப்படி இருக்கிறப்போ நல்ல அனுபவத்திற்கு கண்டிப்பாக பஞ்சம் இருக்குமே. உண்மைதான் ரகு. அந்த இளமை பருவம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் எத்தனை முக்கியம், எத்தனை விதமான அனுபவங்கள், எத்தனை நண்பர்கள், எத்தனை நிகழ்வுகள். கல்லூரி படிப்பிலிருந்து வேலை, அப்புறம் கல்யாணம் என்று அடுத்த கட்டத்திற்கு போகும் வரை கொஞ்சம் சுதந்திரம், கொஞ்சம் கவலை, கொஞ்சம் கலகலப்பு என்று வாழ்க்கையை சிறகு விரித்து அனுபவிக்கும் பருவம். அது என் கவிதாவுக்கு இல்லாமலேயே போயிடுச்சு. பாவம் அந்த பெண் என நினைத்து கொண்டேன். ஆனா பாருங்க, கவிதா நிறைய வாசிப்பா, ஓவியம் வரைவா. அவளுக்கு வெட்டியா அரட்டை அடிக்கிறது பிடிக்காது. அவள் என் பெண்கள்கிட்ட அதை பற்றி உற்சாகமா பேசுறதை கேட்டு அதிசயப்பட்டு போனேன். எனக்கு இலக்கியம் பற்றியும் ஓவியக்கலை பற்றியும் எதுவும் தெரியாது. என் பெண்களுக்கு ஓரளவுக்கு தான் நேரம் கிடைக்கும். ஆனால் இவளைப் போல ஒத்த சிந்தனை உள்ளவர்களிடம் இவள் பேசினால் எப்படி உணர்வாள் என்று யோசித்தேன். வார நாட்களில் வேலையில் மெனக்கெடுவா, வார கடைசியில் குடும்பத்திற்கு உழைப்பா. அவளுக்கென்று ஓர் அந்தரங்கம், தனிமை என எதுவும் இல்லாமலேயே போயிடுச்சு. அதனால்தான் அவள் தவறவிட்ட அந்த காலத்தை அவள் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி நானும் என் பெண்களும் அவளுக்கு இந்த ஐடியாவை சொன்னோம் என்றான் ரகு. வேலையிலிருந்து தாமதமாக வந்தாலே எங்க போய் சுத்திட்டு வர என கேட்கும் கணவன்மார்களுக்கு மத்தியில் இப்படியும் ஒருவனா என்று அவன் மேல் மதிப்பு மரியாதையும் கூடியது. அதனால்தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி உடையணிந்து வாரம் ஒரு தோழியோட வீட்டில் சந்திப்பாங்க, இலக்கியம் பேசுவாங்க, விவாதிப்பாங்க, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை பகிர்ந்துக்கிட்டு மனம் விட்டு சிரிப்பாங்க. தடை ஏதும் இல்லாததால தன்னம்பிக்கையோடும் வளமரா. அவளுக்கென்று தனித்தன்மை இருக்கிறதுனால எப்போதும் உற்சாகத்தோடு இருக்கிறாள். அரட்டையிலேயே நேரத்தை விரயம் செய்யாம பார்வையற்றவர்களுக்காக பரீட்சை எழுத உதவுவாங்க. சொல்லுங்க, இதில் கவிதா மேல என்ன தப்ப கண்டுபிடிச்சாங்க என்று கேட்டு என் முகம் பார்த்தான். அதானே, என்னால் என்ன சொல்ல முடியும்? இதில் எந்தவித தப்பும் இருப்பதாக எனக்கு படவே இல்லை. கூடவே எங்கள் வளாகத்தில் இருக்கும் பெண்களில் சிலர் வேலை முடித்து கல்லூரி முடித்து தாமதமாக வருவதும் உண்டு. அதெல்லாம் தப்பாக தோன்றாத மனிதர்களுக்கு கவிதா செய்வது மட்டும் எப்படி தப்பு என்று தோன்றுகிறது.
அவள் வயதினாளா, அல்லது வயது பெண்களின் தாய் என்பதாலா, அவள் அழகினாளா, அல்லது அவளின் தன்னம்பிக்கையினாளா என என் மனைவியோட அப்படித்தானே தவறாக பேசினாள். ரகு, நாணயத்திற்கு எப்போதும் 2 பக்கம் இருக்கும் என்பதை இன்று முழுமையாக புரிந்து கொண்டேன். எந்த ஒரு விஷயத்திற்கு மறுபக்கம் என்று ஒன்று இருக்கும். உங்கள் மேல் எனக்கு இப்போ நிறைய மரியாதை வந்துடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க என்று முதல் முறையாக அவனிடம் இயல்பாக பேசினேன். அவனும் என் முக இறுக்கத்தை தளர்த்தினான். வீட்டுக்கு சென்று செல்வியிடம் விஷயத்தை சொன்னதும், உடனே நம்பிட்டீங்க, உங்களுக்கு இளகின மனசுங்க என நான் சொன்னதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு கோபம் எட்டி பார்க்க வேண்டாம் செல்வி, இதுக்கு மேலேயும் பேசி என்னை கோபக்காரனாக்கி விடாதே என்று அவளிடம் சீறினேன். எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது ஏன் பிரச்சனை, சொல்லி புரிய வைக்க முயற்சிப்பேன். முடியலையா, சூரியனை பார்த்து நாய் குறைச்சா யாருக்கு நஷ்டம் என்று விட்டு விடுவேன் என்றேன். அதன் பிறகு தமிழ்ச்செல்வி பேசவில்லை. பின்ன இதற்கு மேல் அவள் என்னிடம் அதை பற்றி விவாதித்தால் அவள் நாயாகி போவாளே. என்னிடம் பேசவில்லை என்றாலும் இங்கிருக்கும் மற்ற பெண்களிடம் இதை பற்றி வாய்க்கிளிய பேசப் போகிறாள் என்பது மட்டும் உறுதி. ஒவ்வொரு மனிதனின் செயலுக்கும் மறுபக்கம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை எப்பொழுதுதான் இவர்கள் உணர்வார்களோ?